வெல்கம் டு எஸ்சிடி கார்ஸ். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இதில் ஒரு 4-5 வண்டி வந்திருக்குங்க. ஃபஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினுங்க, டீசல் வேரியண்ட்டு, சின்ன பட்ஜெட்டுங்க, ஸ்விஃப்ட் இன்ஜினுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் லைவில் இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க, வண்டி பார்க்கலாம் வாங்க. டீசல் வண்டி, 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60% 70 இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பார்க்கலாங்க. இதில் 4 பவர் விண்டோ, ஏசி, ஆண்ட்ராய்டு செட்டுங்க எல்லாம் வந்துடுங்க. பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, சீட் கவரு, மேட்டு, கட் மேட்டு, ஃபுல் மேட்டு எல்லாம் தெளிவாக வந்துடுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டீசல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வண்டி ஸ்விஃப்ட் எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டில் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். சொகுசாக இருக்குங்க, நல்லா சொகுசாக இருக்கும். அதாவது ஸ்விஃப்ட்டில் போகிற மாதிரியே இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் டிக்கியெல்லாம் பாருங்கள், எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே வந்துடுங்க. வண்டி அடிவிடாத வண்டிங்க, பேஸ்ட் கலையாத வண்டி, தெளிவாக இருக்கும். வண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது கிலோமீட்டர் 1,27,000 ஓடி இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் 3 மாதம் இருக்குது. டயர் நல்லா இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். டீசல் வண்டிங்க, கோட்ரா ஜெட் இன்ஜினு, கிலோமீட்டர் 1,27 ஓடிக்குதுங்க. இது நம்ம எஸ்சிடி கார்ஸில் ஸ்கோர் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 ஸ்கோர் பண்ணுறேங்க. நேரில் வந்தால் குறைச்சி பண்ணிக்கலாங்க. நேப்சல் ரேட்டு தான். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஓட்டி பார்க்கலாம். அதாவது ஸ்விஃப்ட் எடுக்கிறதுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாங்க கம்மி ரேட்டில். ரெண்டாவது வேகனர் பார்க்கலாங்க. மாருதி வேகனரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2003 மாடலு, 2030 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் பேப்பர் கரண்ட்டுங்க, 2 ஓனரு. வண்டி தெளிவாக இருக்குங்க. பெட்ரோல் வண்டி. 4 டயரும் பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. இன்ஜின் இது எல்லாமே நல்லா இருக்குங்க. இதுலேயும் ஏசி பக்கா கூலிங் இருக்கும். சீட் கவரு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாம் வந்துடுங்க. பவர் ஸ்டேரிங் மட்டும் வராதுங்க. LXi. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது 1,98,000 ஓடி இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு வண்டி எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டிங்க. சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே வந்துடுங்க. பியூர் பெட்ரோல். ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல வண்டி. மேலே பாருங்கள், கேரியல் பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. கேரியல் ஒரு லக்கேஜ் இது மேலே வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டயருங்க, ஜாக்கி லிவர் எல்லாமே ஓகேங்க. வண்டி ஓவராலாக நல்லா இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 3 மாடலுங்க, 29 வரை கரண்டில் இருக்குது. நம்ம இது எஸ்சிடி காரில் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 1,10,000 கொடுத்துடலாங்க. அதாவது ஒரு 2005, 6, 800 எடுக்கிற ரேட்டு வேகனரு 30 வரை கரண்டில் இருக்குது. 5 வருஷம் கரண்டில் இருக்கிற வண்டி நல்லா இருக்கும். வண்டி அடிவிடாத வண்டி. ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்குங்க. இந்த இடத்துல பெயிண்ட் மட்டும் ஒரு இது கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். வேறு மெத்தடிக்கு வண்டி தெளிவாக இருக்கும். வாங்க நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அதுலேயும் நெகஸ்ட் பண்ணி தரவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 800ங்க, மாருதி 800, 2008 கடைசி 9ங்க. எஃப்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுங்க. கோயம்புத்தூர் வண்டிக்கு லோக்கல் நம்பரு, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது எடுத்து எஃப்சி அமைக்க வேண்டிய நேம் ட்ரான்ஸ், அதாவது எஃப்சி அமைச்சு நேம் ட்ரான்ஸ் பண்ண வேண்டியது வருங்க. 2009ங்க. கேஸ் எண்டாஸோட கம்பெனி டேங்கோடு இருக்குதுங்க. டயர் 4 பார்த்தீங்கன்னா அது ஆவரேஜாக ஒரு 40% தான் இருக்குங்க. டயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வண்டி சுத்தமாக இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏசி நல்ல கூலிங். ஒரு ஸ்விஃப்ட் வண்டியில் ஏசி எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க. சீட் கவர் பாருங்கள், எல்லாம் தெளிவாக இருக்குது. கட் மேட், ஃபுல் மேட் எல்லாம் நல்லா இருக்குது. ஏசி நல்லா இருக்குது. செட் இருக்குது, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டேங்க், கம்பெனி டேங்க், சின்ன டேங்க் தான் வருங்க. பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ரெண்டுலேயுமே ஓட்டிக்கலாம். கேஸ் பெட்ரோல் அடித்த போது வண்டி ஓட்டலாம். ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்டெப்னி டயர் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். எஃப்சி காட்டி நேம் ட்ரான்ஸ் பண்ணுற மாதிரி வருங்க. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடி ஆஃபீஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட்டு, ஃபைனல் ரேட்டு 1,12,000 கொடுத்துடலாங்க. 2008 கடைசி 9 ரிஜிஸ்ட்ரேஷன். எஃப்சி காட்டுற மாதிரி இருக்கும். ஏசி நல்ல கூலிங்கு. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ரேட்டுக்கு வந்து 2009 மாடல் 800 கண்டிப்பாக இங்கே எடுக்க முடியாதுங்க. ஒரு 10 ரூபா புக்கு செலவு வரும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் புக்கு, அவ்வளோதான். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. எஃப்சி அதாவது இன்சூரன்ஸு 10 மாதம் கரண்டில் இருக்குதுங்க. எஃப்சி மட்டும் காட்டினா போதும். வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோங்க, 2006 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இது 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க. 2 ஓனர், சில்வர் கலரு. டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 85% வருங்க. நல்ல கண்டிஷனாக இருக்குது.
பியூர் பெட்ரோல், 2 ஓனர், பெருந்தர டியோல் இருக்குதுங்க. LX5 தானுங்க. பவர் ஸ்டாரிங், ஏசி, பவர் விண்டோ எல்லாம் வந்துருங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஓடி இருக்கு, ஆனால் வண்டி தெளிவாக இருக்கும். இது 2 லட்சம் ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு. ஏசி நல்லா இருக்குங்க. சீட் கவர்லேருந்து ஃபுல் மேட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். செட்டு, ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். பேக் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. ஸ்டெப்னி பாருங்க. பின்னாடி பாருங்க, வண்டினோட பாடியெல்லாம் பாருங்க, ஒரிஜினாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதாவது ஒரு டஸ்ட் துருப்பு எதுவும் இல்லாமல் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த டிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி துருப்பு இருந்தால் இதில் தான் டிக்கியில் தான் காமிக்கிங்க தெரியும். ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2006, 2 ஓனர், 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் இருக்குது. டயர்னால ஒரு 70% இருக்கும், 70-80%. இது கிலோமீட்டர் 2 லட்சம் ஓடிக்குதுங்க. இன்னொரு வண்டி அந்த வேகனார் 2 லட்சம் ஓடிது. இதில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இருக்கிற கிலோமீட்டர் அப்படியே சொல்கிறோம். நம்ம வந்து கிலோமீட்டர் கம்மி பண்ணியோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற பழக்கமே இல்லைங்க. என்ன கண்டிஷன் வண்டி இருக்குதோ அந்த மாதிரி தேடி எடுக்கிறோம். கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் இன்ஜின் தெளிவாக இருக்குது. நீங்கள் மெக்கானிக்ஸ் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து அந்த மாதிரி எடுத்து போகலாம், தப்பே இல்லை. ஆனால் வண்டி நல்லாயிருக்கும், ரொம்ப தெளிவான வண்டி. வாங்க, இது வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 1,48,000 கொடுத்துடலாங்க. வெரி ஃபைனல் ரேட் இது. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோ பார்க்கலாங்க. 2011 மாடலுங்க. 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. சென்னை நம்பருங்க. பெட்ரோல் அண்ட் எல்பிஜி. எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது. டயர்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 75% இருக்குங்க. வண்டி ரொம்ப வெரி நீட்னஸாக இருக்குங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க, ஃப்ரண்ட் ரெண்டுமே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கும். ஓனர் 3 நாள் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குங்க. இது ஏசியிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. செட்டு, ஏசி, சீட் கவரு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். 2 பவர் விண்டோ வந்துருங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பேக் சீட்லாம் பாருங்கள், அப்படியே அருமையாக இருக்கும். வண்டி உண்மையிலேயே ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையாக இருக்குங்க. வண்டி பொட்டியாடு ரொம்ப அழகான வண்டிங்க. இது டேங்க் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேங்குங்க, கம்பெனி டேங்கு பாருங்கள். பேக்ஸ் ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே வந்துடுங்க. வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்களேன். சுத்தமான வண்டிங்க, அதாவது சின்ன வண்டி, சுத்தமான வண்டிங்க. 2011 3 ஓனர் கண்டிஷன். எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸில் இது ஃபைனலாக 2,10,000 கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்க, அதுலேயும் நெகோசியேட் பண்ணி தர்றேங்க. வண்டியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கும். நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், நல்ல வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.